ஜோ விட்டாலேவோட தி அட்ராக்டிவ் ஃபேக்டர் புத்தகத்தை பத்தி ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் பத்தின புத்தகம் மட்டும் இல்ல, நம்ம கனவுகளை உண்மையாக்குறதுக்கு ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஆழமா சொல்லுது. இதுல இருந்து 3 முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். முதல்ல, சும்மா ஆசைப்படுறதுக்கும் செயல்ல இறங்கி உருவாக்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எனக்கு பணம் வேணும்னு நினைக்கிறது ஒரு செயலற்ற விருப்பம். ஆனா ஆசிரியர் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்போ அதுக்காக ஆன்லைன்ல தேடினது, டீலர்ஷிப் போனது, இதுதான் செயல்ல உருவாக்குறது. சோ கனவை மட்டும் கண்டா பத்தாது, அதுக்காக சின்னதா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். 2வது, நம்ம எண்ணமோ செயலும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சா அது உங்களை எதுவுமே செய்ய விடாது. இது ஒரு விஷ வட்டம் மாதிரி. இத உடைக்க எண்ணத்தை மாத்துறதோட ஒரு சின்ன முயற்சியும் எடுக்கணும். அந்த சின்ன வெற்றி உங்க பாசிட்டிவ் எண்ணத்தை இன்னும் வலுப்படுத்தும். பாருங்க, மாற்றத்துக்கு 2மே முக்கியம். கடைசியா ஒரு உண்மையான ஷார்ட்கட். அது என்னன்னா, இப்போதே சந்தோஷமா இருக்கிறது. இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு இல்ல. இப்பவே சந்தோஷமா இருந்தாதான் இலக்க சீக்கிரம் அடைய முடியும். ஏன்னா, நீங்க சந்தோஷமா உணரும்போது உங்க மூளையில டோபமைன் சுரந்து உங்க கவனத்தையும் கிரியேட்டிவிட்டியும் அதிகமாக்கும். அப்போ மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தெரியும். சுருக்கமா சொன்னா, உங்க உள் உலகத்தை மாத்தி தெளிவான செயல்ல இறங்குறது மூலமா நீங்க விரும்புற வெளி உலகத்தை உருவாக்க முடியும்.